ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபோட்டோஷாப்பில் வந்துட்டு கண்டென்ட் அவேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கு. ரொம்ப சூப்பரான, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன். அதை யூஸ் பண்ணி நம்மளோட ஃபோட்டோவில் உள்ள தேவையில்லாத ஆப்ஜெக்டை நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபோட்டோஷாப் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பிகினர்ஸுக்கு கூட இந்த ஆப்ஷன் வந்துட்டு கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீடியோவை தெளிவாக வாட்ச் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்குவோம். நான் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் போயிட்டு நம்ம எந்த ஃபோட்டோவில் உள்ள ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ணுமோ அந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிக்குவோம். ஓப்பன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷனுக்கு போவோம். இப்போ வந்துட்டு நான் யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஃபோட்டோஷாப்போட வெர்ஷன் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஷாப் 2018 வெர்ஷன், லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து 2022. இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து 2018. இது தவிர வந்துட்டு ஃபோட்டோஷாப்ல CS6 அப்படின்னு சொல்லிட்டு வெர்ஷன் இருக்கு. அப்புறம் வந்து ஃபோட்டோஷாப் 7.0 வெர்ஷன் இருக்கு. அதுலலாம் இது ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா இது லேட்டஸ்ட் வெர்ஷன் 2022 அப்படி இல்லைன்னா 2018க்கு மேல உள்ள வெர்ஷன் எல்லாமே இது இந்த ஆப்ஷன் கண்டென்ட் அவேர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் இருக்கு. எனக்கு தேவையான போட்டோ ஓபன் பண்ணிக்கிறேன். நான் வந்து இந்த NV அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ இருக்கு பாருங்க, ஓபன் பண்ணிக்கிறேன். இந்த போட்டோல பாத்தீங்கன்னா, இந்த போட்டோல இருக்கக்கூடிய இந்த பேக்ரவுண்ட் மட்டும் எனக்கு வேணும். ஜஸ்ட் இந்த பேக்ரவுண்ட் மட்டும் வேணும் எனக்கு. இதுல இருக்கக்கூடிய இந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு ரிமூவ் ஆகணும். இந்த போட்டோல இருக்கக்கூடிய பர்சனோட இமேஜ் வந்து நம்ம தனியா எடுக்கணும். இந்த பேக்ரவுண்ட் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னா இப்ப நம்ம எப்படி இதை ரிமூவ் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல இந்த போட்டோஷாப்ல ரைட் சைட்ல இந்த லேயர் ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இதுல வந்துட்டு லாக் பண்ணிருக்கு பாருங்க லேயரு, பேக்ரவுண்ட் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுக்கு ரீல் நேம் இருக்கு. இந்த லாக் சிம்பிள் எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டு எப்பயுமே வந்து போட்டோஷாப்ல நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய அந்த லேயரோட இன்னொரு டூப்ளிகேட் காப்பி ஒன்று ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு இந்த லேயர் 0 இருக்கு பாருங்க, அதை செலக்ட் பண்ணிட்டு கீபோர்ட்ல Ctrl+J பிரஸ் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ரைட் கிளிக் கொடுத்துட்டு டூப்ளிகேட் லேயர்னு இருக்கும், அதை கொடுங்க. இப்ப நம்ம கீழே லேயர் 0 இருக்கு பாருங்க, அதை லாக் பண்ணிடுவோம். இந்த லாக் சிம்பிள் இருக்கு பார்த்தீங்களா, அதை டச் பண்ணி லாக் பண்ணிடுவோம். இப்போ நம்ம லேயர் 0 காப்பின்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை நம்ம டூப்ளிகேட் பண்ணக்கூடிய ரெண்டாவது லேயர். நம்ம இதில் தான் நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறோம். சரி வாங்க இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல இந்த லேயர் 0 காப்பியை நம்ம டூப்ளிகேட் பண்ண பார்த்தீங்களா, அந்த லேயரை செலக்ட் பண்ணிக்குவோம். செலக்ட் பண்ண பிறகு நம்ம எந்த ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ணணுமோ அதை வந்து நம்ம அப்ராக்சிமேட்டா நம்ம செலக்ட் பண்ணணும். அக்யூரேட்டா செலக்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. அக்யூரேட்டா செலக்ட் பண்ணணும் அப்படின்னா என்னோட ப்ரீவியஸ் டியூட்டோரியல் வீடியோல பார்த்துட்டீங்கன்னா தெரியும். பென் டூல் பார்த்தீங்கன்னா இந்த டூல் பார் ஆப்ஷன்ல அந்த பென் டூல் ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம அக்யூரேட்டா செலக்ட் பண்ணுவோம். இந்த தடவை நம்ம அப்பெல்லாம் பண்ணணும் அவசியமே இல்லை. ஜஸ்ட் நீங்க இந்த டூல் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா லேசர் டூல்னு ஒரு டூல் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்க இந்த போட்டோல இருக்கக்கூடிய அந்த நபரோட இமேஜை நம்ம இல்லாம பண்ணணும். அதுக்கு நம்ம அப்ராக்சிமேட்டா செலக்ட் பண்ணா போதும். பாருங்க, நீங்க மவுஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டா அந்த செலக்ஷன் வந்து வரும். நான் வந்து அக்யூரேட்டாலாம் செலக்ட் பண்ணல, சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டா தான் நான் வந்து செலக்ட் பண்றேன். பாருங்க, இப்போ தெரியும், பாத்தீங்கன்னா தெரியும், நான் அப்ராக்சிமேட்டா தான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இந்த நபர் வந்து நமக்கு இருக்கக்கூடாது, வெறும் பேக்ரவுண்ட் மட்டும்தான் வேணும் அப்படிங்கிறதுனால கண்டென்ட் அவேர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு நம்ம போக போறோம். அதுக்கு நம்ம எடிட் அப்படின்னு பாருங்க, அந்த எடிட் ஆப்ஷன்ல போங்க. ஃபில் அப்படின்னு இருக்கு பாருங்க, இதுக்கு ஷார்ட்கட் வந்துட்டு Shift+F5 கீபோர்ட்ல டைப் பண்ணீங்கன்னா வந்துடும். இல்லைன்னா எடிட்ல போயிட்டு ஃபில் அப்படின்னு இருக்கு பாருங்க, ஃபில் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க. இதுல வந்து ஒரு சிலருக்கு
எனக்கு வந்து இப்போ ஃபில் கொடுத்த உடனே இந்த கண்டென்ட் வேறு வந்துச்சு. ஒரு சிலருக்கு இல்லை அப்படின்னா இந்த ஆப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா ஃபோர் கிரவுண்ட், பேக்ரவுண்ட், கலர் அப்படின்னு நிறைய இருக்கும். அதில் வந்து கண்டென்ட் அவேர்னு இருக்கும். அதுதான் நமக்கு தேவையான ஆப்ஷன். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி முடிச்சிட்ட பிறகு ஜஸ்ட் நீங்கள் ஓகே கொடுங்க. அது லோட் ஆகும். உங்களோட லேப்டாப் அப்படின்னா பிசியோட ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி இது டைம் வந்து கொஞ்சம் வேரி ஆகும். எனக்கு கொஞ்சம் டெல் i3 அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பழைய லேப்டாப் தான், அதனால கொஞ்சம் டைம் எடுக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும். ஜஸ்ட் நம்ம ரொம்ப கஷ்டமான எடிட்டிங் எதுவுமே நம்ம மெனக்கெட்டு நம்ம எதுவுமே பண்ணல. ரொம்ப சிம்பிளா கண்டென்ட் ஆகிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஈஸியா நம்ம ஒரு 2 நிமிஷத்துல நம்ம தேவையில்லாத ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். அது நம்ம யூஸ் பண்ணது முதல்ல லேசர் டூல் அப்படின்னு பாருங்க. இந்த லேசர் டூல் எடுத்தோம், அப்ராக்சிமேட்டா செலக்ட் பண்ணோம். செலக்ட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு எடிட்ல போயிட்டு ஃபில் அப்படிங்கிற ஆப்ஷன்ல போயிட்டு கண்டென்ட் ஆவர் கொடுத்தோம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்த உடனே சும்மா ஒரு செகண்ட் லோட் ஆயிட்டு நமக்கு தேவையில்லாத ஆப்ஜெக்ட் வந்து ஈஸியா ரிமூவ் பண்ணிடுச்சு. இந்த செலக்ஷன் வந்துட்டு நமக்கு இன்னும் அப்படியே தான் இருக்கு. இந்த செலக்ஷன் எப்படி நம்ம ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீபோர்ட்ல கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி டி கொடுங்க. கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா இந்த செலக்ஷன் வந்துட்டு ரிமூவ் ஆயிடும். இப்போ நம்ம இந்த லேயர் ஆப்ஷன்ல நம்ம ஏற்கனவே இருந்த இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம அதுக்கு இந்த ஐ சிம்பிள் இருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்க. முன்னாடி வந்து இந்த ஆப்ஜெக்ட் இப்படிதான் இருந்துச்சு. நம்ம லேயர் ஆப்ஷன் அந்த ஐ சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் வித்தியாசம். ஓகே, இப்போ நான் இந்த கண்டென்ட் அவேர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஃபோட்டோஷாப்ல நமக்கு தேவையில்லாத ஆப்ஜெக்ட் எப்படி ரிமூவ் பண்றதுன்னு பார்த்துட்டோம். இது வந்துட்டு எல்லா இடத்துலையும் சூட்டபிள் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ இந்த போட்டோவில் உள்ள பேக்ரவுண்ட் மட்டும் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுனால ஈஸியாக நம்ம இதை ரிமூவ் பண்ணிட்டோம். ஒரு சில போட்டோ ஆப்ஜெக்ட்ல வந்துட்டு நமக்கு இது ப்ராப்பரா வேலை செய்யாது. அதனால அது எந்த மாதிரி எந்த மாதிரி போட்டோவில் வந்துட்டு இந்த கண்டென்ட் அவேர் வேலை செய்யாது அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் காமிச்சிடுறேன். அதுக்கு நான் என்ன பண்றேன், இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு வேற ஏதாவது ஒரு போட்டோ ஓப்பன் பண்ணிப்போம். நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இது இந்த கண்டென்ட் அவேர் அப்படிங்கிற ஆப்ஷன் எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகாது அப்படின்னு. அதுக்கு வேற ஒரு எக்ஸாம்பிள் நான் காமிக்கிற பாருங்க. ஜஸ்ட் நம்ம இந்த பிக்சர் ஓப்பன் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஜூம் பண்ணிப்போம். இந்த போட்டோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கார் இருக்கு பார்த்தீங்களா, இந்த காரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். இந்த காருக்கு கீழே இருக்கிற அந்த ஷேடோ ரெண்டுத்தையுமே சேர்த்து தான் நம்ம ரிமூவ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்றோம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லேசர் டூல் ஆப்ஷனை எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம அப்ராக்சிமேட்டா இந்த காரை நம்ம செலக்ட் பண்றோம். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த லேயர் ஆப்ஷன்லாம் இருக்கு, இந்த லாக் சிம்பிளை எடுத்துட்டு இந்த லேயரை வந்து டூப்ளிகேட் பண்ணிப்போம். கண்ட்ரோல் ஜே கொடுத்து லேயரை டூப்ளிகேட் பண்ணிட்டோம். ஏற்கனவே உள்ள லேயரை லாக் பண்ணிப்போம். லாக் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இந்த நம்ம டூப்ளிகேட் பண்ண லேயரை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம லேசர் டூலை யூஸ் பண்ணி செலக்ட் பண்ண போறோம். அப்ராக்சிமேட்டா என்ன பண்ணுங்க, செலக்ட் பண்ணுங்க. இந்த ஷேடாவும் மறந்துடாதீங்க, இந்த ஷேடாவும் சேர்த்து நம்ம செலக்ட் பண்ணி ஆகணும், இல்லைன்னா அது மட்டும் தெரியும் நமக்கு. ஓகே, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்ராக்சிமேட்டா லேசர் டூல் மூலயமா செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு எடிட் ஆப்ஷனுக்கு போங்க. ஃபில் அப்படிங்கிறத கொடுங்க. கண்டென்ட் அவேர் ஆல்ரெடி டிஃபால்ட்டா நம்ம போன தடவை யூஸ் பண்ணதுனால கண்டென்ட் அவேர்ல இருக்கு. மொதல் வாட்டி பண்றீங்க அப்படின்னா கண்டென்ட் அவேர் சூஸ் பண்ணிக்கங்க. ஓகே கொடுங்க. லோட் ஆகுது. ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட லேப்டாப் எந்த அளவுக்கு ஸ்பீடா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ப்ராசஸ் வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், செலக்ஷன் நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்ட்ரோல் டி கொடுங்க கீபோர்டில். இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இந்த கண்டென்ட் அவேர் ஆப்ஷன் வந்துட்டு எல்லா இடத்துலையும் நமக்கு யூஸ் ஆகாது. ஒரு சில இடத்துல கொஞ்சம் இதை யூஸ் பண்ண முடியாது சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரோடு சர்ஃபேஸில் நடுவில் இந்த சென்டர் லைனு இந்த எட்ஜு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா
கிரீஸ் வந்துட்டு இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு, அதாவது இந்த புல்வெளி இருக்கு பார்த்தீங்களா, இந்த பாலைவனத்தில் இருக்கக்கூடிய இந்த புல்வெளி வந்துட்டு இந்த ரோட்ல வந்து வந்திருக்கு. முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. முன்னாடி இந்த கார் இந்த இடத்துல நமக்கு ஆக்சுவலா ரோடு மட்டும்தான் அந்த இடத்துல வேணும் இல்லையா, அந்த காரை எடுத்துட்டோம் அப்படின்னா. ஆனா இது வந்துட்டு இப்போ பாத்தீங்கன்னா தெரியும், இது நம்ம பண்ண பிறகு உள்ள ஸ்டேட்டஸ். இதுல பாத்தீங்கன்னா இந்த புல்வெளி வந்து இந்த ரோடுக்கு வந்திருக்குது. இதுதான் நான் சொல்லியிருந்தேன், இந்த கண்டென்ட் அவர் ஆப்ஷன் வந்துட்டு எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண முடியாது, ஒரு சில இடத்துல மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு நான் எக்ஸாம்பிள் வந்துட்டு போன வீடியோல எடிட் பண்ணி காமிச்சிட்டேன். சரி, ஓகே. நம்ம இதே போட்டோலயே நம்ம இங்க ஒரு ஸ்டெம்ப் இருக்கு பாருங்க, நல்லா தெரியும். நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இந்த ஸ்டெம்ப் நம்ம காரை ரிமூவ் பண்ணணும் பாத்தீங்கன்னா, இந்த போட்டோல இந்த கண்டென்ட் அவர் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ண முடியாது. அதுவே வந்து இந்த ஒரு ஸ்டெம்ப் இருக்கு பாருங்க, அந்த ரோடு ஓரத்துல, இந்த ஸ்டெம்பை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா சூப்பரா நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், இந்த லேயரை டெலிட் பண்ணி லேயரை வந்துட்டு லாக்கை ரிலீஸ் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஜே கொடுத்து டூப்ளிகேட் லேயர் எடுத்துப்போம். இப்போ நம்ம கீழே இருக்கக்கூடிய லேயரை லாக் பண்ணிட்டு நம்ம டூப்ளிகேட் பண்ண லேயரை செலக்ட் பண்ணிப்போம். செலக்ட் பண்ண பிறகு என்ன பண்ணுவோம், லேசர் டூலை செலக்ட் பண்ணிட்டு நம்ம இந்த ஸ்டெம்ப் தான் நம்ம ரிமூவ் பண்ணுவோம் இல்லைங்களா, ஸ்டெம்ப் வந்து நம்ம அப்ராக்சிமேட்டா செலக்ட் பண்ணிப்போம். செலக்ட் பண்ணி வச்சு நம்ம இப்போ எடிட்ல போயிட்டு ஃபில் அப்படிங்கிறது கொடுப்போம். கொடுத்துட்டு கண்டென்ட் அவர் மாற்றுவோம். மாற்றிட்டு ஓகே கொடுப்போம். ப்ராசஸ் ஆகுது. பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு இந்த ஸ்டெம்ப் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக பர்ஃபெக்டாக நமக்கு ரிமூவ் ஆயிடுச்சு. செலக்ஷனை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால கீபோர்டில் கண்ட்ரோல் டி கொடுங்க. செலக்ஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த காரை வந்து நம்ம ரிமூவ் பண்ண முடியல. ரிமூவ் பண்ணலாம், பட் அந்த புல்வெளி வந்துட்டு இந்த இடையில வந்துடுது. அதனால இந்த கண்டென்ட் அவர் வந்து யூஸ் பண்ணி நமக்கு தேவையில்லாத ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பட் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண முடியாது, ஒரு சில இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் தெளிவான எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருந்தேன், எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் எந்த இடத்துல யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கூட ஒரு சின்னதாக ஒரு நேம் போர்டு இருக்கு பாருங்க, பார்க் அவென்யூன்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க. இந்த போர்டை வேணா கூட நம்ம ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். லேசர் டூல் யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணிட்டு செலக்ட் பண்ணுறோம். அப்ராக்சிமேட்டா இவ்வளோ தூரமாக கூட நம்ம செலக்ட் பண்ணலாம், கொஞ்சம் நெருக்கமாக செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ எடிட்ல போங்க, ஃபில் கொடுங்க, கண்டென்ட் அவர் ஓகே. பார்த்தீங்கன்னா தெரியும், ஜூம் ரிலீஸ் பண்ணி காமிக்கிறேன். நம்ம அந்த இடத்துல ஒரு போர்டு இருந்ததுக்கான அடையாளமே சுத்தமா இல்லை. கண்ட்ரோல் டி கொடுத்து செலக்ஷனை ரிலீஸ் பண்ணிக்கணும். அந்த இடத்துல ஒரு போர்டு இருந்ததுக்கான அடையாளமே சுத்தமா இல்லை. போர்டு ஒரு ஸ்டெம்ப் இருந்துச்சு, ரெண்டுமே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இதில் கண்டென்ட் அவேர் அப்படிங்கிறத ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஃபோட்டோஷாப்பில் எப்படி நம்ம தேவையில்லாத ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியான முறையில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம இது மாதிரி தொடர்ந்து நல்ல வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.